முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம பல முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம். அதனால நண்பர்கள் வந்து வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ முதலையா பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டாப் ட்ரெண்டா போய்க்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதானி ஸ்டாக்ஸ் தான். அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே வெடிச்சு சிதறி மேல போய்க்கிட்டு இருக்குது. அதில் ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கலனாலும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அதானி பவர். இதில் 2 நியூஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க்லேருந்து இவங்களுக்கு வந்திருந்த பாசிட்டிவ் நியூஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 5:1 வந்து ஸ்பிளிட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால ஒரு 750 ரேஞ்சில் இருந்த இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 ரூபாய்க்கு வந்து கரெக்டாக இருக்குது. இதில் நம்ம பார்க்கும்போது 76% வந்து நெகட்டிவில் இருக்க மாதிரி காட்டுது. பட் இது வந்து அவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆனதுனால ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 20% அப்பர் சர்க்கியூட். இந்த ஸ்டாக் வந்து ஒரே நாளில் 20% அப்பர் சர்க்கியூட் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 4% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அப்புறம் அதானி போர்ட் வந்து ஒரு 2% சொன்னால ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் ரொம்ப பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலான்றதுல. அதில் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட் வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. அதானி என்டர்பிரைசஸ் ஒரு 4% தான், கம்மி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு 7% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அதானி டோட்டல் கேஸ் இன்னைக்கு ஒரு 20% வந்து அப்பர் சர்க்கியூட் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மோர்கன் ஸ்டான்லி வேற இந்த அதானி பவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டார்கெட் கொடுத்துருந்தாங்க, அது ஒரு காரணம். அப்புறம் ஹிண்டன்பர்க் நியூஸ் ஒரு காரணம். அதுவும் இல்லாமல் செபி வந்து இவங்க மேலே இருக்க அலிகேஷனுக்கு வந்து ஆதாரம் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன ஒரு காரணத்தினால இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு நல்லாவே ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. சார்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி இதில் பார்க்குறப்ப ரெட் கேண்டில் இந்த மாதிரி கிடையாது. அதாவது இந்த ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் ஆனாலும் ரெட் கேண்டில் இருக்க மாதிரி இருக்குது. நாளைக்கு பார்க்குறப்ப நமக்கு வந்து இதில் வந்து ஆல்ட்ரை நல்லாவே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டாபிக் வந்து முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் நாட்டாமைக்கு வந்து சொல்லுவாங்களா, ஆசையை பாரு வடிவில் இருக்கு படத்தில் காமெடியில் சொல்கிற மாதிரி ஆசையை பார்த்து இவங்களுக்குன்ற மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு H1B விசா அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா $1,00,000 வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. $1,00,000 கிட்டத்தட்ட 88 லட்சம் ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, அந்த H1B விசா வச்சு வேலை பார்க்குறவங்கள ஒரு 60% 70% அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் வேலை பார்த்துருக்காங்க. அந்த ஐடி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஆனுவல் இன்கமே பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் நண்பர்களே, இந்த ஆடு இவங்களோட ஆனுவல் இன்கமே பார்த்தீங்கன்னா $1,00,000 அளவுக்கு, அதாவது 88 லட்சம் அளவுக்கு இருக்கிறது இல்லை. ஆனால் இவர் வந்து அந்த அளவுக்கு வருது கேட்குறேன். ஏன்னா இப்போ புதுசாக அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா $1,00,00,000 வருஷத்துக்கு $1,00,00,000 மாதத்துக்கு ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு 8-9 லட்ச ரூபா வரைக்கும் அவர் சொல்கிற கதைக்கு 8 லட்ச ரூபா அளவுக்கு வந்து சேலரிக்கு அங்கே போனால் தான் இவர் சொல்கிற அமௌண்ட்டை கொடுக்க முடியும். அவங்களுக்கு சம்பளமே அவ்வளோ இருக்கிறப்ப எல்லாத்தையும் வாங்கி அவர்கிட்டேவா கொடுத்துட்டு போக முடியும். இதுக்கு தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பெர்சன், அதாவது அந்த விசா ஹோல்டர் வந்து இந்த அமௌண்ட்டை கட்ட தேவையில்லை. எந்த கம்பெனிஸ் வந்து அவங்கள வந்து வேலைக்கு எடுக்கிறாங்களோ அந்த கம்பெனி வந்து இதை கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த H1B விசாவால் வந்து பாதிக்கப்படுற செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் தான். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தோம், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அமெரிக்கா ஃபெட் வந்து கட் பண்ணுற ஒரு காரணத்தினால ஐடி ஸ்டாக் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு 2 நாளில் ஆப்பு வச்சுட்டார் நம்மளுடைய நாட்டாமை. அவருக்கு வாயும் சும்மா இருக்காது, கையும் சும்மா இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் போட்டு தள்ளிட்டார் அந்த ஸ்டாக்கை. எல்லா ஸ்டாக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே மிகப்பெரிய ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு இன்னைக்கு. மெயினாக அதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5%, HCL பார்த்தீங்கன்னா ஒரு 2%, TCS 3%. இப்போ தான் ஒரு 3,000 ரூபா அளவுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஒரு 3,200 வரை போச்சு. அங்கேருந்து அப்படியே கீழே இறக்கிட்டாங்க. அப்புறம் டெக் மஹிந்திரா ஒரு 3% இறக்கத்தை கொடுத்துருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப். அடுத்து மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜ் வந்து ஒரு 4% இறக்கத்தை கொடுத்துருக்கு. எம்பசிஸ் வந்து அது ஒரு 4.25% இறக்கத்தை கொடுத்துருக்கு. அப்புறம் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு 4% அளவுக்கு இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து இதெல்லாம் இந்த அளவுக்கு இறக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த ஐடி ஊழியர்களுக்கு நெகட்டிவாக வந்திருக்கிற நியூஸ் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs பீப்புள் வரைக்கும் ஐடி பீப்புள்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்து வேலை பார்க்குறாங்க. அதாவது அஃபிஷியலாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து 88 லட்சம்னு சொல்கிறாரு. நம்ம ஒரு 1 கோடி வச்சுக்கோமே, 3 லட்சம் பேருக்கும் $1,00,00,000 கொடுக்குறாங்க. 3 லட்சம் கோடி அளவுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி, அதாவது சொல்கிறாங்களா, ஃபண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி ட்ரம்ப் வந்து ஐடியா போட்டிருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செலன்ஸ்கி அவர் வந்து ஒரு நடிகராக இருந்து அந்த உக்ரைனுக்கு வந்து அதிபரான காரணத்தினால அந்த நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
அதே மாதிரி இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதி கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்மேன். அப்படிங்கிறதுனால பிரசிடென்ட் ஆனதுக்கு அடுத்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாகவே பார்க்குற ஒரு காரணத்தினால இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னா செப்டம்பர் 22 நம்மளுடைய ஜிஎஸ்டி 2.0 வந்து எஃபெக்ட்ல வரணும்னு ஏற்கனவே நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதை விட பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸான அந்த ஹெச்ஒன்பி விசா சம்மந்தமான ஒரு நியூஸ் வந்த ஒரு காரணத்தினால அந்த ஜிஎஸ்டி சம்மந்தமான நியூஸை பற்றி கொஞ்சம் கூட பேச்சே இல்லை. அப்படியே அடித்து உடச்சி போட்டுட்டு இந்த ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எல்லாமே கீழே தலைக்குப்புறம் வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்கன் ஸ்டான்லி இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்கன் ஸ்டான்லி ஒரு அனலிஸ்ட் சொல்லியிருக்கிறாரு. என்னென்னா ஆக்சுவலாக ஐடி செக்டரில் பார்த்தீங்கன்னா 280 பில்லியன் அளவுக்கான ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி வந்து இதனால் வந்து பாதிக்கப்பட போகுதுன்னு நான் கூகுளில் போட்டு பார்த்தேன். 280 பில்லியன் இந்தியன் ருபீஸ் எவ்வளோன்னு. அது 000 நிறையா இருக்குது. இது என்ன ஒரு நம்பர்னு கூட நமக்கு அது சொல்ல முடியாத அளவுக்குள்ள ஒரு பிஸ்னஸாக இருக்குது. இவ்வளோ பெரிய பிஸ்னஸை கெடுத்த ஒரு பெருமை நம்மளுடைய அகில உலக சூப்பர் ஸ்டார் நாட்டாமைக்கே சேரும். இன்னும் என்ன பண்ணலாம் இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்கிறாரோ அப்படிங்கிறது தான் தெரியல. பெரிய விஷயம். அடுத்தப்படி வந்து ஜேபி மோர்கனோட ஒரு அனலிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இவர் இந்த மாதிரி பண்ணுற ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா ரூபா வந்து ப்ரெஷரில் வந்துடும். அதாவது ரூபாய் வந்து ப்ரெஷரில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேற வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அது எப்படி என் வாயால சொல்லுன்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா பெர்சிஸ்டன் சிஸ்டம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பாருங்க. எல்லாமே ஒரு 6% அளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்தாங்க. பட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டயத்தில் ஒரு 1% 2% அளவுக்கு கொஞ்சம் ஏற்றத்தை கொடுத்து ஆனால் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசாக ரிட்டர்ன் கிடைக்காது அப்படிங்கிறனால இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து தவிர்த்திருப்பாங்க. ஆனால் கடந்த சில மாதங்களே இதுல இருந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க 22 கேரட் கோல்டுக்கு வந்து கிராமுக்கு இன்னைக்கு வந்து ஒரே நாளில் 140 ரூபா ஏறி இருக்குது. ஒரு பவுனுக்குன்னு பார்க்குறப்ப 1000 ரூபா. இது இதே வேகத்தில் போச்சுன்னா இந்த இயர் எண்டுக்குள்ள, அதாவது 2025 எண்டுக்குள்ள 11,000 தொற்றுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு ரேட் கட் மட்டும் இந்த வருஷம் தான் 2 ஃபெட் மீட்டிங் இருக்கு. 2 ஃபெட் மீட்டிங்ல ஒரு ரேட் கட் நடந்தால் கூட கண்டிப்பாக இது வந்து 11,000 தாண்டிரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. இங்கே பாருங்க இந்த நியூஸ் நீ இனிமேல ஒரு படத்திலோட ஒரு கவுண்டமணி ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, இனிமேல நீ வயசுக்கு வந்தா என்ன வராட்ட என்னென்ன மாதிரி இந்த நியூஸை வச்சு இன்னைக்கு ஒரு யூஸுமே இல்லை. அப்படியே புஷ்வான மாதிரி போயிடுச்சு இந்த நியூஸ். அதனால இந்த நியூஸை பற்றி நான் பெருசாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. பட் நண்பர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, அதாவது ஜிஎஸ்டி 2.0 வந்து செப்டம்பர் 22 எஃபெக்ட் வருது அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த ஸ்லைடை நான் போட்டிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. யாருக்குன்னா ஜிஆர்எஸ்சி கார்டன் ரிச் ஷிப்பு அவங்களுக்கு வந்து ஒரு 62.5 மில்லியன் அளவுக்கான ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஜெர்மனி கம்பெனிலேருந்து ஒரு 4 கப்பல் வந்து கட்டுறதுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த நியூஸ் வந்து இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து மேலே அப் பண்ணி கொண்டு போயிருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் ஒரு 2.5% அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பாருங்கள் சார்ட்டில் பார்த்தாலும் தெரியும், ஒரு 2.5% அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த நியூஸ் வந்து இந்த ஷேருக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் தான். இதிலேருந்து பேஸ் பண்ணி இதுங்க மேலே போனாலும் ஒரு 2,700 தாண்டி மேலே போனால் தான் வந்து இதில் வந்து அடுத்த அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா திரும்பி மறுபடியும் கீழே வந்து 2,300 வரும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் என்ன நடந்திருக்கேன், பிஒய்டியிலேருந்து ஒரு நியூஸ் வந்துருக்குது. பிஒய்டி ரிலேட்டடாக என்னன்னா நம்மளுடைய காட்ஃபாதர், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டோட காட்ஃபாதரான வாரன் பஃபெட் வந்து பிஒய்டியில் இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸையும் வந்து, அதாவது அவரோட பெர்க்ஷயர் ஹேத்வே மூலமாக வாங்கியிருந்தாரு. பிஒய்டி ஷேர்ஸ் எல்லாத்தையுமே 4,500%, அதாவது 45 மடங்கு. இப்போ ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருந்தாருன்னா ஒரு 17 வருஷத்தில் அது வந்து 45 லட்ச ரூபா ஆன மாதிரி தான் கணக்கு. அந்த மாதிரி 17 வருஷத்தில் எப்போ இந்த ஸ்டாக் அவர் பிஓடி வாங்கியிருக்காருன்னா இந்த ஆர்டிக்கிளே தெளிவாக போட்டிருக்காங்க. 2008 அந்த கிரைசிஸ் நடந்தல, எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்தல, வந்து பாருங்கள் செப்டம்பர் 2028 செப்டம்பர் 2008 வாங்கிட்டு இப்போ செப்டம்பர் 2025 கரெக்டாக 17 வருஷத்தில் வந்து கொடுத்துட்டாரு. இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளோ பெரிய இன்வெஸ்டராக இருந்தாலும் ஒரு ஸ்டாக்கை எந்த இடத்துல நாம் வந்து கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகணுங்கிறது கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்டாக்லேருந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து நல்லபடியாக கிடைக்கும். இது வந்து வாரன் பஃபெட்டை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நான் என்னோட ஃபோனில் நான் வால்பேப்பராக கூட அவரை தான் வச்சுருக்கேன். ஏன்னா பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு எண்ணங்கள் தோணிக்கிட்டே இருக்கணும்ல, அந்த ஒரு காரணத்துக்கு என்னோட ஃபோட்டோ வச்சுருந்தேன். ஒன்றும் நடக்கலை. அதனால தான் நான் நம்மளுடைய வாரன் பஃபெட் அவரோட ஃபோட்டோ வச்சுருக்கிறேன்.
கண்டிப்பாக அவரளவுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் கண்டிப்பாக நானும் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டராக வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை அவர் ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கிடைக்குது. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அவர் நியூஸு என்ன நியூஸ்னால் ஐடிசியிலேருந்து வந்திருக்கு. என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து இன்றைக்கி ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் 22லேருந்து இந்த ஜிஎஸ்டியோட நியூஸ் லேப்ஸ்லாம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுறாங்க. அதில் வந்து ஐடிசியில் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய எஃப்எம்சிஜி போர்ட்ஃபோலியோவில் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எஃப்எம்சிஜியில் தான் அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டியான பொருட்களுக்கு வந்து ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு. அதனால் அந்த ப்ராடக்ட்ஸோட ரேட் வந்து கம்மியாகும். அதனால் மக்கள் வந்து அதை வந்து அதிகம் வாங்குவாங்க. அதனால் சேல்ஸ் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதை வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னிலேருந்து எல்லா கம்பெனிஸுமே எல்லா ப்ராடக்ட்டுமே ரேட் கட் பண்ணிடுவாங்க. பட் நமக்கு ஐடிசியை நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த நியூஸை வந்து நான் நண்பர்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம தேவையான அளவுக்கு தகவலை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், முன்னேறுவோம்.